வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2026 ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கே திரிகோணமலைக்கு நேர் கிழக்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக முல்லைத்தீவு பகுதியை நெருங்கும். இன்றைக்கு நள்ளிரவு முல்லைத்தீவை நெருங்கும். நாளை அதிகாலை முல்லைத்தீவு காங்கேசன்துறை இடைப்பட்ட பகுதியிலையும், நாளை காலை யாழ்ப்பாணம் பகுதியிலையும், நாளை காலை காங்கேசன்துறையும், நாளை மதியத்திற்குள்ளர அது யாழ்ப்பாணம் பகுதிக்கும், பிறகு அது அப்படியே தலைமன்னார் பகுதியை நோக்கி திரும்பும் நாளை இரவு. ஆகவே இது வரக்கூடிய 10ஆம் தேதி வட இலங்கை வடகோடி பகுதியில் பாக்ஜலசந்தியை ஒட்டி, தரையில் பாதி கடலில் பாதி சொல்லலாம், பெரும்பாலும் பாக்ஜலசந்தியை ஒட்டி, இது இந்த யாழ்ப்பாணத்தை ஒட்டி, அதாவது இலங்கையை ஒட்டிய பகுதி மையமாக இருக்கும். கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழை தெரியுது. இதனால கொஞ்சம் பாக்ஜலசந்தியில் இறங்கி கொஞ்சம் கோடியக்கரை ஒட்டி வந்தால் மழை அப்படியே கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு போயிடும். ஆனால் இப்போ பாக்ஜலசந்திலேயே இலங்கையை ஒட்டிய பகுதி வழியாக அப்படியே இலங்கையை தொட்டுக்கொண்டே, அப்படியே ஒரு வட்டம் அப்படியே இலங்கையை தொட்டுக்கொண்டே தான் இலங்கையின் கிழக்கு பகுதி, இலங்கையின் வடக்கு பகுதி, இலங்கையின் மேற்கு பகுதி அப்படியே போயிடும். ஒரு வட்டம் அடித்து ஒரு வளம் வந்து போய்விடும். இதனால என்ன ஆகும்னா, படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அது முல்லைத்தீவு வரும்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக செயலிழக்கும். அது காங்கேசன்துறை வரும்பொழுது ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷராக செயலிழக்கும். அது யாழ்ப்பாணம் வரைக்கும் வெல் மார்க்டு லோ பிரஷராக இருக்கும். யாழ்ப்பாணம் தாண்டி அந்த பக்கம் நெடுந்தீவு வரும்பொழுது அது அப்படியே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லோ பிரஷர் ஏரியாவாக மாறும். தலைமன்னார் தாண்டினோன்னா லோ பிரஷர் ஏரியாவை மாறி அப்படியே போய் மன்னார் வளைகுடாவுக்கு போகும். மன்னார் வளைகுடாவிலிருந்து குமரிக்கடல் போய் மாலத்தீவில் மேற்கு நோக்கி நகரும். இது வரக்கூடிய நகர்வு 14ஆம் தேதி வரை நகரும். இப்போ இந்த நகர்வின் காரணமா நெருங்க தான் முல்லைத்தீவுக்கு மழைப்பிடிப்பை தொடக்கம். இந்த நிகழ்வு திரிகோணமலையை தாண்டி விட்டது என்பதன் காரணமா, அதாவது திரிகோணமலைக்கு நேர் கிழக்கே இருக்கிறதுனால இனிமேல் திரிகோணமலை வராது. திரிகோணமலைக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய முல்லைத்தீவு தான் வரும். அதனால முல்லைத்தீவுக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய தமிழர் பகுதி எல்லாமே காங்கேசன்துறை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், இந்த வடகோடி பகுதியில் இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலை, காலை மிக கனமழை பொழிவு இருக்கு. இது யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது, செயலிழக்கும் பொழுது அங்கே பெய்யாது. அங்கே குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும் வட இலங்கை மழை எங்கே பெய்யும்? தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், அரியலூர், கடலூர், தமிழ்நாட்டு பகுதிக்கு பெய்யும். நிகழ்வு எங்கே இருக்கும்? வடகோடியில் இருக்கும். இலங்கையில் வடகோடியில் பாக்ஜலசந்தி ஒட்டி இருக்கும். இதனால என்ன ஆகுன்னா, வட பகுதியில் தான் பெய்யும். அப்போ இலங்கையில் ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக மழை இருக்காது. அப்போ எப்போ பெய்கிற மழை மட்டும்தான் இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலை, காலை வரை பெய்கிற மட்டும்தான். அதுக்கப்புறம் அப்படியே மன்னார் வளைகுடா போய் நகர்ந்த பிறகு தான் 11ஆம் தேதியிலேருந்து தான் மீண்டும் மழை. நாளைக்கு இந்த மழைக்கு அப்புறம் நாளைக்கு பெருசாக இலங்கையில் மழை இருக்காது. அதுக்கப்புறம் எப்போ மழை? ஞாயிற்றுக்கிழமை தான் மழை அடுத்தது. அது விலகி போக போக குறைந்த அழுத்த பகுதி இலங்கையை விட்டு விலக தான் காற்று அந்த இடத்துக்கு வரும். குறைந்த அழுத்த பகுதியை சுற்றி தான் காற்று இருக்கும். குறைந்த அழுத்த குறைந்த அழுத்தத்துக்குள்ள வராது. குறைந்த அழுத்த பகுதியை சுற்றி காற்று இருக்கும். அப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதியை சுற்றி காற்று சுழலும், இருகாற்று இணைவு ஏற்படும். இலங்கை மீது குறைந்த அழுத்தம் இருக்கும் என்பதனால 10ஆம் தேதி மழை பெருசாக இருக்காது. இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலை, காலை வரைக்கும் இருக்கிற மழை தான். அதுக்கப்புறம் மன்னார் வளைகுடா போய் அப்படி மேற்கு நோக்கி நகர்ந்தோடனே 11, 12, 13ஆம் தேதி இலங்கையில் பரவலான மழை, கனமழை. 12ஆம் தேதி இலங்கையோட யாழ்ப்பாணம் முதல் ஹம்மந்தோட்டா வரைக்கும், அதே போல காலி, கொழும்பு, கோட்டை, புத்தளம்,
அதே போல உள்ளே கண்டி எல்லா பகுதிக்குமே மழைப்பொழிவு வரக்கூடிய ஞாயிறை விட திங்கட்கிழமை கூடுதல் மழை இருக்கும். அப்பதான் அந்த லோ பிரஷர் ஏரியா இலங்கை விட்டு நகர்ந்த பிறகுதான் கிழக்கு காற்று இலங்கைக்குள்ள ஏறும். அப்பதான் மழைப்பொழிவை கொடுக்கும். அதுவரையும் இலங்கையை சுற்றி பயணித்து தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை கொடுக்கும். கன்னியாகுமரி போனாலும் இலங்கையிலேயும் மழைப்பொழிவை கொடுக்கும், தமிழ்நாட்டிலேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டுக்கு 13ஆம் தேதி மழை, இலங்கைக்கு 14ஆம் தேதி வரை மழை. இடையில இந்த குறைந்த அழுத்த பகுதி இலங்கையில் இருக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் கேப் கிடைக்கும். மழை இன்னும் தொடங்கிய பிறகு பலத்த மழை வடகோடியில் பெய்து விட்டு திருப்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணது மூலம் நின்றுடும். பிறகு ஒரு மாதிரி வீக்காக இருக்கும், ஒரு மேகமூட்டமாக இருக்கும், தூறல் சாரலாக இருக்கும். அப்புறம் அப்படியே அந்த நிகழ்வு விலகிய பிறகுதான் மீண்டும் இலங்கையில் மழைப்பொழிவை ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். அங்கே 14ஆம் தேதி வரை இலங்கைக்கு மழை இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 13ஆம் தேதி வரை, 12ஆம் தேதி 10, 11, 12 தான் பலத்த மழை இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இலங்கைக்கும் அதே போலதான். இந்த நிகழ்வு ஏறி இறங்கி விலகி போனதுக்கு அப்புறம் தான், ஏறும்போது மட்டும் வடகோடியில் பெய்யும். இலங்கையோட வடகோடி யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, முல்லைத்தீவு போன்ற பகுதி, கிளிநொச்சி இந்த பகுதியெல்லாம் பெய்யும். அதே போல் தலைமன்னார், அப்படியே நெடுந்தீவு எல்லாம் வடக்கு பகுதி பெய்யும். அதுக்கப்புறம் விலகி போனதுக்கப்புறம் குறைந்த அழுத்த பகுதியை விலகி போனதுக்கப்புறம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 11, 12, 13 நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 14ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்கும். இல்லை 12ஆம் தேதி 11ஆம் தேதி நிறைய மழை இருக்குது. 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிறைய மழை இருக்குது இலங்கைக்கு. புரியுதுங்களா? ஆனால் டிட்பா புயலோட ஒப்பிட வேண்டாம். இந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் நெருங்கி செயலிழந்து போகும் என்பதனால பெரிய அளவிலே பாதிக்காது. ஆனால் மழை பலத்த மழை இருக்குது. இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலை, நாளை பகலில் ஓய்ந்திருந்தாலும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் நிறைய மழை இருக்குது. ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். அதில் பிரச்சனை இருக்கு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் வேண்டாம். இந்த மழை மட்டும் கொஞ்சம் பொறுத்துங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 20 தேதி 22 தேதியில் இருக்குது. அப்புறம் மாத இறுதியில் இருக்குது. கண்டிப்பாக ஜனவரி இறுதியில் இருக்குது. பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலையும் 2வது வாரத்திலையும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கு மட்டும் இருக்குது. அது பிப்ரவரி 15 வரைக்கும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இருக்கட்டும். இந்த வரக்கூடிய நிகழ்விற்கு வரக்கூடிய ஞாயிறு, திங்கள், செவ்வாய் முன்னெச்சரிக்கை இருக்கட்டும். வெடிப்பு பகுதியில் மட்டும் கண்டிப்பாக தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தேவை. வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் அணைக்கு நீர்வரத்து இருக்கும் என்பதனால ஆற்றங்கரைகளில் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக இருங்க. அவ்வளோதான். இப்போ மழை பெய்யாது. இது விலகிய பிறகு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை வடக்கு மாகாணங்கள், வடகோடி பகுதிகள் மட்டும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.